பார்க்கலாம். அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் இளைஞர்கள் ஒருத்தர் கூட இல்ல. கட்சியில யாருமே வந்து சேரல. ஒரு கட்சினா ஒருத்தர் வந்து சேர வேணாமா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாமா? எத்தன பேர் வந்தாங்க? யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. கதவுகள அடைச்சு வச்சுடுறீங்க. எப்படிதான்? இப்போ ஒவ்வொருத்தரா அவங்க ஃபில்டர் பண்ணி சேர்த்தா முதியோர் இல்லம். இவர்லாம் வந்து என்ன பண்ண போறாரு? அவருக்கு 100 ஓட்டு கூட கிடையாது. அவரால அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை? அதனால ஒரு நஷ்டமும் கிடையாது. வைத்திலிங்கம்லாம் ஒரு ஆளா? வைத்திலிங்கம்லாம் ஓபிஎஸ்ட்ட இருந்தவரு. அவர்லாம் பாஜகவுடைய கை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சோம்னா, இங்க கட்சியே நடத்த முடியாது. அரசியலே பண்ண முடியாது. யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பார்த்தோம் 1020 கோடி ஊழல்னு சொல்லி ஒரு மேட்டர் வருது. கே.என். நேரு தான் மிக முக்கியமான ஒரு அந்த துறையோட நபரா இருக்காரு. அவர் மேல தான் அந்த குற்றச்சாட்டே வைக்கப்படுது. அன்னைக்கே பார்த்தா நிர்மலா சீதாராமன் கூட வந்து அருண் நேரு வந்து உட்கார்ந்திருக்காரு. இப்ப கே.என். நேரு போனதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. அவர் வந்து போனதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் எதுக்காக போனேன்? என்ன பண்ணேன்? அப்படின்னாரு. அது ஏங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இடி வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்குறீங்கன்னு கேட்கலாம்ல. ஆனா இப்ப மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கே.என். நேருவோட பையன் தானே அருண் நேரு. அப்ப அவர் போனப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம தினமும் பார்க்குறோம். ஒண்ணு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? விஜய் அவர்கள் ஏன் ரங்கசாமிய பத்தி பேசல? பாஜக பத்தி பேசல? பாஜகன்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. அதாவது திமுக மட்டும் தான் உன்னதமான, உத்தமமான கட்சி. மற்றவர்கள் எல்லாம் வந்து தற்குறிகள், மற்றவங்களுக்கெல்லாம் அடிமைகள் அப்படின்ற ஒரு ரோல தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. இது கட்சின்னு வரும்போது எல்லாரையும் சேர்க்க தான் செய்வாங்க. ஒரு வைத்திலிங்கமா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், எல்லாரையும் வரவேற்க தான் செய்வாங்க. நாஞ்சில் சம்பத் நிறைய கட்சியில இருந்துட்டு தான் வந்திருக்காரு. யாரும் அவர் மறுக்கவே இல்லையா, நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. தேவையா இருக்காங்க. இவங்கலாம் தேவைப்படுறாங்க. ஒரு பேசுறதுக்கு ஒரு நபர் வேணும். ஒரு சிறந்த பேச்சாளரா அவர் வந்து தாவேக்கா தேர்ந்தெடுத்து. செங்கோட்டையன் ஒரு பழுத்த அரசியல்வாதி. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு ரூட் பிளான் பண்றது, என்ன பேசணும், எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்.